சந்தேக புத்திங்கிறது வந்து மேடம் நானும் அதெல்லாம் விட்டுட்டு தான் இருந்தேன். இவங்க இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போனாங்க இல்லையா, அப்ப இருந்து தான் அந்த பொண்ணு தொடர்ந்து போன் பண்ணிட்டு இருக்கு. சரி இப்ப கூட ஏழை காலத்து அந்த பொண்ணு போன் பண்ணிச்சா இல்லையான்ட்டு இவங்க சொல்லாம கூப்பிட்டான்னு சொன்னால அது எப்படி மீறும்? கரெக்டா 8:30க்கு மறுபடியும் மதியானம் 3:30க்கு மறுபடியும் நைட்டு நான் கொஞ்சம் சொல்றதுக்கு உனக்கு புரியுதா? நான் சொல்றது புரியுதுங்க மேடம். அவங்க நான் சொல்றது உனக்கு புரியுதா? இல்ல உனக்கு புரியல, கொஞ்சம் விட்டுப்பிடி. சரிங்க மேடம், விட்டுடு. நான் அதை பத்தி யோசிக்காது. நீ உன் பசங்களை பாரு, உன்னை பாத்துக்கோ. நான் கேட்கக்குள்ள ஃபர்ஸ்ட் அந்த மாதிரிதான் ஆனா சொல்லிட்டு இருந்தாங்க, கடன் வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. இவங்க கிட்ட மறுபடியும் நான் கேட்டேன், மேடம் குடுத்துட்டியா கடனுக்கு? நான் எல்லாமே குடுத்துட்டேன், இனிமே நான் பேசுறதுல அப்படின்னுட்டு இருந்தாங்க. என்ன மேடம் சொல்ல முடியும்? என்னத்துக்கு வாங்க நான் ரூபா? அம்மா ஃபர்ஸ்ட் அப்படி தான் சொன்னாங்க. முடிஞ்சு போச்சு. இப்ப அவளை இழுத்து பேசாதே நீ மேடம். அங்க ஒண்டி நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த போன்ல இருந்து அதை எடுத்து விடுங்க. மேடம் நான் எடுத்துக்கிறேன். ஒண்டி டச் ஆயிடுச்சு. காசு எங்கன்னா ஒரு 10 20,000 ரூபாய் வாங்கி கொடுமாண்ணா. இல்ல நாங்க அப்ப நான் யாரை கேட்கறது?